2026 மார்ச் ஏப்ரல் நடக்கிற 10th அரியர் பிரைவேட் எக்ஸாம் இதுக்கான ஹால் டிக்கெட் என்னைக்கு டவுன்லோட் பண்றது, பிராக்டிக்கல் எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். 25/2/2026 அதாவது நாளைக்கு நீங்க ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நாளைக்கு மார்னிங் 10 o'clock நீங்க செக் பண்ணி பார்த்துங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன்ல நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று உங்க அப்ளிகேஷன் நம்பர், அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க, அதாவது அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வச்சு நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். யாராவது அந்த ஸ்லிப்பை மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இது ஒன்று இருக்கும். இது எங்க இருக்கும் அப்படின்னா உங்க பழைய ஹால் டிக்கெட்ல இருக்கும், இல்ல மார்க் ஷீட்ல இருக்கும் பாருங்க. அந்த நம்பர் வச்சு நீங்க ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். முதல் பாக்ஸ்ல நீங்க அப்ளிகேஷன் நம்பர் இல்லைன்னா ரிஜிஸ்டர் நம்பர், இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு சாய்ஸை செலக்ட் பண்ணி அதை தான் என்டர் பண்ணணும். செகண்ட் பாக்ஸ்ல உங்க டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணணும். இயர், மந்த், டேட் இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க என்டர் பண்ணணும். இயர் 4 டிஜிட்ல இருக்கணும், மந்த் 2 டிஜிட்ல இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் 2 டிஜிட்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க ஐஃபோன் போடுங்க, அண்டர்ஸ்கோர் போடாதீங்க. அடுத்தது நீங்க கேப்சாவை என்டர் பண்ணுங்க. இந்த வாட்டி கேப்சாவை மாத்திருக்காங்க அந்த புது லிங்க்ல. முதல்ல 2 நம்பர் ஆட் பண்ணி அதுக்கு வேற ஆன்சரை போடுற மாதிரி இருக்கும். இந்த டைம் கேப்சாவை ஃபுல்லா மாத்திட்டாங்க. இந்த வாட்டி கேப்சால கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர் இது 3 கலந்து வரும். இதை நீங்க எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்க என்டர் பண்ணணும். அதாவது கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், நம்பர்னா நம்பர். இதை மாத்தி போட்டு நீங்க டவுன்லோட் தி ஹால் டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்வாலிட் கேப்சான்னு வரும். நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, அதாவது அந்த கேப்சா கிட்ட இருக்கு பாத்தீங்களா ஒரு ரவுண்ட் ஆர்வமா இருக்கு, அதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க கேப்சாவை என்டர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கேப்சா வரும். அதுக்கு பிறகு நீங்க டவுன்லோடு ஹால் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா உங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகும். இந்த ஹால் டிக்கெட் தான் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து உங்க எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போனோம். எக்ஸாம் ஹால்ல வேற ஹால் டிக்கெட் எதுவும் தரமாட்டாங்க. ஹால் டிக்கெட் நீங்க டவுன்லோட் பண்ணோன்னு மெயினா செக் பண்ண வேண்டியது உங்க நேமையும் டேட் ஆஃப் பர்த்தையும் செக் பண்ணுங்க. ஏன்னா இதுல என்ன மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு மார்க் ஷீட்ல வரும். அடுத்தது நீங்க எழுத போற சப்ஜெக்டை செக் பண்ணுங்க. சென்டர் எங்க இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்க என்ன பண்ணுங்க, டிஓ ஆபீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. சில பேருக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகாது, கொஞ்சம் சர்வர் பிஸியா இருக்கும், அதனால ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கு மேல உங்களுக்கு டவுன்லோட் ஆகல அப்படின்னா இமிடியேட்டா டிஓ ஆபீஸ்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி தருவாங்க. அடுத்தது பிராக்டிகல் எக்ஸாம் பத்தி பார்க்கலாம். பிராக்டிக்கல் எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னா 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த 3 நாளும் உங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம். அதாவது நாளைக்கு நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண பிறகு அடுத்த 3 நாளும் உங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம். பிராக்டிக்கல் எக்ஸாம் எங்க இருக்கும் அப்படின்னா நீங்க எங்க பிராக்டிக்கல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்களோ அந்த ஸ்கூல்ல தான் உங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் அதாவது பிராக்டிகல் எக்ஸாமுக்கு போகும்போது கண்டிப்பா நீங்க ஹால் டிக்கெட்டை கொண்டு போகணும். அடுத்தது சில பேர் கமெண்ட்ல சில கேள்வி எக்ஸாம் டவுட்டை பத்தி கேட்டிருந்தீங்க. அதாவது இங்க் பென் யூஸ் பண்ணலாமா, ஜெல் பென் யூஸ் பண்ணலாமா, பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இங்க் பெனாவை பொறுத்த வரைக்கும் இப்ப யூஸ் பண்றது கிடையாது, அதனால அதை யூஸ் பண்ணாதீங்க. நீங்க ஜெல் பென் யூஸ் பண்ணலாம், பால் பாயிண்ட் பெனா யூஸ் பண்ணலாம். அதுலயும் ப்ளூ கலர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. பிளாக் மேக்சிமம் அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்கெட்ச் பென்னோ கலர் பென்சிலோ நீங்க எழுதக்கூடாது, இல்ல அண்டர்லைனும் பண்ணக்கூடாது. ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் அரியர் கேண்டிடேட் யூனிஃபார்ம் போட தேவையில்லை, நீங்க நார்மல் ட்ரெஸ்லயே போனால் போதும்.